பூமிக்கு அனுப்பப்படுதல். ஒரு தவறு நடந்தது. அதற்கு பின் மனம் திரும்பும் பாதை திறந்தது. ஆனால் பின் வந்த தீர்மானம் மனித வாழ்க்கையின் திசையையே மாற்றியது. அந்த தீர்மானத்தின் பின்னால் உள்ள ஞானம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த பகுதியில் அல்லாஹுவின் கட்டளை, ஷைத்தானின் ஏமாற்றம் மற்றும் அதற்கு பின் நிகழ்ந்த தௌபா வரை நடந்ததை பார்த்தோம். அதற்கடுத்ததாக தன் தவறை உணர்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த திரும்புதலுக்கான வழி அவர்களின் இறைவனால் கற்பிக்கப்பட்டது. பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். அப்போது அவன் அவரின் தௌபாவை ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாக அவனே தௌபாவை ஏற்றுக்கொள்பவனும் மிகவும் அருளாளனும் ஆவான். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அந்த மன்னிப்புக்கு பின் மனித வாழ்க்கையின் அடுத்த கட்டம் தொடங்கியது. அதன் பின் இறைவனின் கட்டளை வந்தது. நீங்கள் அனைவரும் இறங்கிவிடுங்கள். உங்களில் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு பூமியில் ஒரு காலம் வரை தங்குமிடமும் வாழ்வாதாரமும் உண்டு. இது ஒரு தண்டனை மட்டுமல்ல, முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் நிறைவேற்றம். மனிதன் வாழ வேண்டிய இடம் பூமிதான். அங்கேயே அவன் சோதிக்கப்படுவான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதில் நீங்கள் வாழ்வீர்கள், அதில் நீங்கள் மரணிப்பீர்கள், அதிலிருந்தே நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள். இந்த வாழ்க்கை நோக்கமற்றதல்ல, இது ஒரு சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், உங்களில் யார் செயலில் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்க்கையையும் அவன் படைத்தான். அவனே வல்லமையுடையவனும் மிகவும் மன்னிப்பவனும் ஆவான். அல்லாஹ் உறுதியளிக்கிறான், என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும், அதை பின்பற்றுவோருக்கு பயமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். பூமிக்கு அனுப்பப்படுதல் வீழ்ச்சியின் முடிவல்ல, அது மனிதகுலத்தின் புதிய தொடக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரிவாயா ப்ராஜெக்ட். நபிமார்களின் வரலாற்று தொடரின் அடுத்த கட்டம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு பார்ட் 4 தொடர்கிறது. இந்த பூமியில் முதல் குடும்பம் எவ்வாறு தோன்றியது மற்றும் மனித வரலாற்றின் முதல் பெரிய மோதல் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை காண்போம். அவற்றை தவறவிடாமல் தொடர இணைந்திருங்கள்.